أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குத்பாக்களில் தாயிஃப் போர் பற்றிய குறிப்பு கூறப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்ற ஒரு நபித்தோழருக்கு தாயிப் வாசிகள் அவருக்கு எந்த தீங்கும் நேராது என்று உத்தரவாதம் அளித்திருந்தனர். ஆனால் அவர் கோட்டைக்கு அருகில் சென்றபோது அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அம்மக்கள் உடன்படிக்கையை மீறினர். தாயிஃப் மக்களின் இந்த உடன்படிக்கை மீறுதலுக்கு பிறகும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதான முயற்சியை கைவிடவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹன்ஸலா பின் ரபி அவர்களை தாயிஃப் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மீண்டும் அனுப்பினார்கள். அவர் கோட்டைக்கு அருகே சென்று பேச்சுவார்த்தைக்கான செய்தியை அனுப்பிய போது அவர்களில் சிலர் பேசுவதற்காக வெளியே வந்தனர். ஹஜ்ரத் ஹன்ஸலா அவர்களிடம் நீங்கள் சமாதானம் விரும்புகிறீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். அவர்கள் ஒன்றும் கூறாமல் ஹஜ்ரத் ஹன்ஸலாவை தாக்கி அவரை கோட்டைக்குள் கொண்டு செல்ல முயன்றனர். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹன்ஸலாவை மீட்டு வருபவர் யார் என்று கேட்டார்கள். அவரை மீட்டு வருபவருக்கு நம்முடைய அனைத்து போராளிகளுக்கும் கிடைக்கும் நற்கூலியும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் ஓடிச் சென்று இணை வைப்பவர்களின் பிடியிலிருந்து ஹஜ்ரத் ஹன்ஸலாவை விடுவித்து கொண்டு வந்தார்கள். திரும்பி வரும்போது எதிரிகள் கோட்டையிலிருந்து கற்களை எறிந்தனர். ஆனால் அவர்கள் காஃபிர்களின் கல்வீச்சிலிருந்து பாதுகாப்பாக இருந்தனர். கடந்த குத்துபாக்களில் கூறப்பட்டது போல் தாயிஃப் மற்றும் ஹவாஸின் மக்களுக்கு மக்காவாசிகளுடன் குறிப்பாக குறைஷிகளுடன் குடும்ப உறவும் ஆழமான பொருளாதார தொடர்புகளும் இருந்தன. திருமண உறவுகள் மூலமாகவும் பரஸ்பர தொடர்புகள் இருந்தன. இதன் காரணமாக ஹஜ்ரத் அபு சுஃபியான் பின் ஹர்ப் மற்றும் ஹஜ்ரத் முகிரா பின் ஷேபா ஆகியோர் சமாதானத்திற்காக கோட்டைக்குள் சென்றனர். ஆனால் அவர்களுக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. இருப்பினும் கோட்டைவாசிகள் அவர்களிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்கள் தோட்டங்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் என்று கூறுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்தனர். அல்லாஹ்வின் பொருட்டும் உறவு முறையின் பொருட்டும் அவற்றை அப்படியே விட்டுவிடும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்கள் ஒருபுறம் எந்த உடன்படிக்கையும் மதிக்காமல் இருந்து கொண்டு மறுபுறம் தங்கள் மீது கருணை காட்டும்படி கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டங்களை அழிக்கும் உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்பது முன்பே கூறப்பட்டு விட்டது. பல நாட்களாக முற்றுகை இட்டிருந்த போதிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு மேலான பெருந்தன்மையையும் பொறுமையையும் வெளிப்படுத்தியது அவர்களின் வாழ்க்கையின் ஓர் இணையற்ற அம்சமாகும். தோட்டங்களை வெட்டும் உத்தரவு இருந்திருந்தால் அது போரின் போக்கை முஸ்லிம்களுக்கு சாதகமாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு போர் தந்திரமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் பெயரையும் இரத்த உறவையும் சொல்லி வேண்டிய போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக ஒரு பெரிய போர் இழப்பை ஒப்புக்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோட்டை சுவரிலிருந்து இறங்கி நம்மிடம் வரும் எந்த அடிமையும் சுதந்திரமானவர் என்று அறிவிக்க செய்திருந்தார்கள். இதன் பேரில் 23 அடிமைகள் இறங்கி முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொண்டனர். இதனால் தாயிஃப் மக்கள் மிகவும் வருந்தினர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவரையும்
ஒரு முஸ்லிமின் பொறுப்பில் ஒப்படைத்து அவர்களின் பராமரிப்பு பொறுப்பை அந்த முஸ்லிமிடம் கொடுத்தார்கள். அந்த அடிமைகளுக்கு மார்க்கத்தை நன்றாக கற்றுக் கொடுக்குமாறும் அன்னார் அறிவுறுத்தியிருந்தார்கள். சில காலத்திற்கு பிறகு தாயிஃப் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் தங்கள் அடிமைகளை பற்றி குறிப்பிட்டு அவர்களை திருப்பி தருமாறு அன்னாரிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள். அந்த அடிமைகளில் ஹஸ்ரத் அபூ பக்ரா போன்ற சிலர் இஸ்லாமிய வரலாற்றில் நன்மையிலும் இறையச்சத்திலும் பெயர் பெற்றனர். ஒரு சந்தர்ப்பத்தில் உயைனா பின் ஹிஸ்ன் ஃபசாரி என்பவர் கோட்டைக்குள் சென்று பனு சகீஃப் குலத்தினருக்கு இஸ்லாத்தின் அழைப்பை கொடுக்க ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டார். உயைனா பின் ஹிஸ்னின் அறிமுகம் என்னவென்றால், அவர் அகழ் போரின் போது காஃபிர்கள் தரப்பில் பனு ஃபசாரா குலத்தின் தலைவராக இருந்தார். அகழ் போரில் காஃபிர்களின் தோல்விக்கு பிறகும் அவர் மதீனாவை தாக்க திட்டமிட்டார். ஆனால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகரத்திற்கு வெளியே சென்று அவரது தாக்குதலை தடுத்து பின்வாங்கும் கட்டாய நிலைக்கு அவரை உள்ளாக்கினார்கள். அவர் மக்கா வெற்றிக்கு முன்னர் இஸ்லாத்தை ஏற்று அதிலும் பங்கேற்றார். மக்கா வெற்றியின் போது வெளிப்படையாக அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார். ஹுனைன் மற்றும் தாயிஃப் போர்களிலும் அவர் பங்கேற்றார். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலத்தில் கிளர்ச்சி செய்த முர்த்ததர்களுடன் சேர்ந்து அவரும் முர்த்ததாகி குழப்பத்திற்கு ஆளானார். தன்னை நபி என வாதிட்ட கிளர்ச்சியாளரான துலைஹாவின் பக்கம் ஈர்க்கப்பட்டு அவனிடம் பையத் செய்து அவனுடன் சேர்ந்து இஸ்லாமிய படைகளுக்கு எதிராக போரிட்டார். அதாவது இஸ்லாமிய படைகளுக்கு எதிராக போரில் கலந்து கொண்டார். படுதோல்வி அடைந்து கைதியாக ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் முன்பு கொண்டு வரப்பட்ட போது அவர் தன் செயலுக்காக வருத்தம் தெரிவித்தார். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அவரை மன்னித்து விட்டார்கள். அவர் மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போது அவர், இதற்கு முன்பு நான் ஒருபோதும் ஈமான் கொண்டதில்லை என்றும் கூறினார். அவர் ஒரு முரட்டுத்தனமான கடுமையாக பேசும் நபராக இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அவர் தனது கோத்திரத்தின் பிரபலமான போர் வீரராகவும் தலைவராகவும் இருந்தார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அல் அஹ்மகுல் முத்தா, அதாவது ஒரு முட்டாள் தலைவர் என்று குறிப்பிட்டதாக கூறப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் நான் செல்கிறேன் என்று அவர் கூறியபோது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள். உயைனா கோட்டைக்குள் சென்று பனு சகீஃப் மக்களிடம் இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுப்பதற்கு பதிலாக நீங்கள் கோட்டையில் உறுதியாக நிலை கொண்டிருங்கள், ஏனென்றால் நமது நிலைமை ஓர் அடிமையை விட மோசமாகி வருகிறது என்று கூறினார். ஓர் அறிவிப்பில், எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கோட்டையை கைவிடாதீர்கள், எந்த விஷயத்தாலும் பாதிக்கப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் என்றும் கூறியதாக உள்ளது. உயைனா ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பிய போது, உயைனாவே, நீ அவர்களிடம் என்ன சொன்னாய் என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு அவர், தான் அவர்களை இஸ்லாத்தை ஏற்கும்படியும் மார்க்கத்தின் அழைப்பை விடுத்தும் நரகத்திலிருந்து எச்சரித்தும் சொர்க்கத்தின் வழியை காட்டியதாகவும் கூறினார். ஆனால் அல்லாஹ் வஹி மூலமாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் அங்கு என்ன சொல்லிவிட்டு வந்தார் என்பதை அறிவித்திருந்தான். எனவே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ பொய் சொல்கிறாய் என்று கூறி உயைனா அங்கு பேசிய அனைத்து வார்த்தைகளையும் திரும்ப கூறினார்கள். இதை கேட்டதும் உயைனா ஆச்சரியமடைந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். என் இந்த செயலுக்காக உங்களிடமும் அல்லாஹ்விடமும் நான் தௌபா செய்கிறேன் என்றார். எவ்வாறு இருப்பினும் அவருக்குள் அப்போதும் ஈமான் முழுமையாக நிலைபெறவில்லை. முற்றுகையின் நிலைமையை கருத்தில் கொண்டு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் நௌஃபல் பின் முஆவியா தைலியிடம் ஆலோசனை கேட்டார்கள். அவர், இது ஒரு நரி தன் குகையில் பதுங்கியிருப்பது போன்றது. நீங்கள் அதை பிடிக்க வேண்டும் என்று நிலையாக நின்றால் அதை பிடித்து விடலாம். அதை விட்டுவிட்டால் அது தீங்கு செய்ய சக்தி அற்றது என்று கூறினார். இதை கேட்ட ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்து ஹஸ்ரத் உமர் அவர்களின் மூலமாக, இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் திரும்புவோம் என்று மக்களுக்கு அறிவிக்க செய்தார்கள். இந்த முடிவு ஆலோசனையின் விளைவாக மட்டுமே எடுக்கப்பட்டதல்ல என்றும் அல்லாஹ்விடமிருந்தும் ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டல் கிடைத்ததாலேயே எடுக்கப்பட்டது என்றும் தெரிகிறது. எனவே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இல்லையெனில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போர் திட்டங்களில் வெளிப்படையாக இவ்வளவு முக்கியமான அவசியமான ஒரு வெற்றியை பாதியில் விட்டுவிட்டு திரும்பியது இதுவே முதல் முறையாகும். கருத்து கூறுபவர்களும் அறிவிப்பை எழுதக்கூடியவர்களும் என்ன வேண்டுமானாலும் எழுதி கொள்ளட்டும். இதைவிட கடினமான சாத்தியமற்ற போர்க்களங்களிலும் அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசாதாரண வெற்றியையும் உதவியையும் வழங்கியதை நாம் வரலாற்றில் கண்டுள்ளோம். பனு குரைஸா மற்றும் ஹைபர் வெற்றிகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஹுனைன் உதாரணமும் அப்போது மிக அண்மையில் நிகழ்ந்த ஒன்றாகும். அதை எப்படி மறக்க முடியும்? ஹுனைன் போரின் போது சில மக்காவாசிகள் கூட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோல்வியை எதிர்பார்த்தனர். அவர்களில் ஒரு கூட்டம் அன்னாருடைய தோல்வியை பார்ப்பதற்காகவே உடன் வந்திருந்தது. ஆனால் அப்போதும் ஒரு நிச்சய தோல்வியை அல்லாஹ் ஆச்சரியமான அசாதாரணமான வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக மாற்றினான். ஹுனைனில் இருந்து தோற்று ஓடிய அதே படைதான் தாயிஃபில் ஒளிந்திருந்தது. கடந்த கால இறை உதவியின் காட்சிகளின் ஒளியில் பார்க்கும்போது தாயிஃபை வெல்வது மிகவும் கடினமான ஒன்றோ அல்லது சாத்தியமற்ற செயலாகவோ இருக்கவில்லை. ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்தார்கள். உண்மையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த படையெடுப்பும் எந்த ஒரு மன எழுச்சியின் விளைவாக இல்லாமல் இது அவர்களின் வாழ்வின் ஒரு பிரகாசமான அம்சமாக இருப்பதை நாம் காண்கிறோம். போர் செல்வங்களை பெறுவதற்காகவோ அல்லது நிலங்களை கைப்பற்றுவதற்காகவோ அல்ல, மாறாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு அசைவும் சொல்லும் செயலும் எல்லாம் அறிந்த எல்லாம் தெரிந்த அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு உட்பட்டதாக இருந்தது. அன்னாரின் முழு வாழ்க்கையும் குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதாவது என் தொழுகையும் என் தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலங்களின் இறைவனாகி அல்லாஹுக்கே உரியன என்று நீர் அவர்களிடம் கூறிவிடுவீராக என்ற இந்த வசனத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருந்தது. தாயிஃப் முற்றுகையின் போது அல்லாஹ்விடமிருந்து முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர வழிகாட்டல் கிடைத்தது என்பதை தெளிவாக காட்டும் 2 சம்பவங்கள் நடந்தன. அதன் பேரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர அறிவித்தார்கள். இது தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு கனவை பற்றிய குறிப்பும் வருகிறது. இப்னு ஹிஷாம் இவ்வாறு எழுதியுள்ளார். தாயிஃப் முற்றுகையின் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ பக்கரிடம், அபூ பக்கரே, இன்று நான் கனவில் ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் நிரப்பப்பட்டு எனக்கு பரிசாக வந்ததை கண்டேன். பின்னர் ஒரு சேவல் அதை கொத்தி அந்த பாத்திரத்தை கீழே தள்ளிவிட்டது என்று கூறினார்கள். இதை கேட்ட அபூபக்கர் அவர்கள், இந்த முறை நீங்கள் சகீஃப் குலத்தினரிடமிருந்து விரும்புவதை அடைய முடியாது என்பதே என் கருத்து என்று பதிலளித்தார். அதாவது இந்த முற்றுகை நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்பதும் நாம் விரும்புகின்ற வெற்றி கிடைப்பதும் கடினமாக தெரிகிறது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் கருத்துப்படியும் இப்போதைக்கு அதை அடைவது சாத்தியமற்றது என்றார்கள். இதேபோல் மற்றொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மத்ஊன் அவர்களின் மனைவியான ஹவுலா பின்த் ஹக்கீம், அவரது பெயர் ஹுவைலா என்றும் வந்துள்ளது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு தாயிஃபின் வெற்றியை வழங்கினால் பாதியா பின்த் கைலான் அல்லது ஃபாரியா பின்த் அகீலின் நகை எனக்கு கொடுங்கள். ஏனென்றால் சகீஃப் குல பெண்கள் அனைவரிலும் அவர்களைப் போல் விலை உயர்ந்த நகைகள் யாரிடமும் இல்லை என்று கேட்டார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹவுலாவே, சகீஃபை வெல்ல எனக்கு அனுமதியே வழங்கப்படவில்லை என்றால் என்ன செய்வது என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் ஹவுலா அங்கிருந்து புறப்பட்டு ஹஜ்ரத் உமரிடம் இதை குறிப்பிட்டார். ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஹவுலா என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? நீங்கள் அவரிடம் இவ்வாறு கூறியதாக சொல்கிறார் என்றார். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நான் அவ்வாறு சொன்னேன் என்றார்கள். ஹஜ்ரத் உமர் உடனடியாக புரிந்து கொண்டு, இந்த வெற்றியை பற்றியும் போரை தொடர்வதை பற்றியும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லையா என்று கேட்டார். இல்லை என்று அன்னார் கூறினார்கள். அப்படியானால் நான் மக்களை புறப்படச் சொல்லட்டுமா என்று ஹஜ்ரத் உமர் கேட்டார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள்.
அனுமதி கிடைத்ததும் ஹஸ்ரத் உமர் அங்கிருந்து புறப்படுவதற்கான அறிவிப்பை செய்தார். திரும்பிச் செல்லுமாறு அறிவிக்கப்பட்ட போது அந்த அறிவிப்பை கேட்ட சில மக்கள் நாம் வெற்றி பெறாமல் எப்படி திரும்புகிறோம் என்று தம் எண்ணத்தை வெளிப்படுத்தினர். இது சில துடிப்பான இளைஞர்களின் எதிர்வினையாக இருந்தது. முதலில் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஸ்ரத் உமர் ஆகியோரிடம் சென்று வெற்றி கிடைக்கும் வரை முற்றுகையை தொடர ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கோரிக்கை வைக்குமாறு கேட்டனர். ஆனால் அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியானதே என்று கூறிவிட்டனர். ஹஸ்ரத் அபூபக்கரும் ஹஸ்ரத் உமரும் அவ்வாறு அன்னாரிடம் பேச மறுத்துவிட்டனர். அதன் பிறகு இந்த உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் தாங்களாகவே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று மிகவும் உணர்ச்சி பூர்வமாக, ஹுசூர், நாங்கள் போரிடுவோம் என்று கூறினர். அவர்களின் விருப்பத்தின் பேரில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி, நாளை காலை போரிடுங்கள் என்றார்கள். அதன்படி அடுத்த நாள் அவர்கள் போரிடச் சென்றபோது காயங்களை தவிர வேறு எதையும் பெறவில்லை. அதன் பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் திரும்புவோம் என்றார்கள். போரில் எந்த பயனையும் அடையாமல் காயமடைந்து திரும்பிய பிறகு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அவர்களின் கருத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். இந்த போரில் காஃபிர்களில் 3 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் அவர்கள் கோட்டைக்குள் அடைபட்டிருந்ததால் அவர்களின் காயமடைந்தவர்கள் மற்றும் மேற்கொண்டு கொல்லப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள் கிடைக்கவில்லை. அதேபோல் முஸ்லிம்களில் காயமடைந்தவர்களின் சரியான எண்ணிக்கையும் தெரியவில்லை. சில காயமடைந்தவர்கள் பற்றிய விவரங்கள் கிடைக்கின்றன. எடுத்துக்காட்டாக, இணை வைப்பாளர்களின் அம்பெய்ததால் காயமடைந்தவர்களில் ஹஸ்ரத் அபூ சுஃபியான் பின் ஹர்ப் என்பவரும் ஒருவர். ஓர் அம்பு அவரது கண்ணில் பாய்ந்ததால் கண் வெளியே வந்துவிட்டது. அவர் நேராக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் கையில் தன்னுடைய கண்ணை எடுத்து கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என் இந்த கண் அல்லாஹ்வின் பாதையில் போய்விட்டது என்றார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் விரும்பினால் நான் துவா செய்வேன், உம் கண் மீண்டும் அதன் இடத்தில் சரியாகிவிடும். அல்லது கண்ணை விரும்பவில்லை என்றால் உமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். ஓர் அறிவிப்பில் கண்ணை விரும்பவில்லை என்றால் சொர்க்கத்தில் உமக்கு கருணையின் ஊற்று கிடைக்கும் என்று கூறியதாக வருகிறது. அரபு மொழியில் ஐன் என்பதற்கு கண் என்றும் நீரூற்று என்றும் பொருள் உண்டு. அபு சுஃபியான் எனக்கு சொர்க்கமே விருப்பத்திற்குரியது என்று கூறி தன் கையில் வைத்திருந்த கண்ணை எரிந்துவிட்டார். இவர் மக்கா வெற்றி வரை இஸ்லாத்தின் கடுமையான எதிரியாகவும் உஹுது போரில் காஃபிர்களின் படை தளபதியாகவும் இருந்த அதே அபு சுஃபியான் தான் ஆவார். இப்போது முஸ்லிம் ஆன பிறகு தியாகங்களில் முன்னணியில் காணப்பட்டார். அவரது மற்றொரு கண் எர்மூக் போரில் பாதிக்கப்பட்டு செயல் இழந்து போனது. இது ஒரு விசித்திரமான தற்செயலான நிகழ்வாக இருந்தது. இதேபோல் மற்றொரு நபித்தோழரான ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களின் மகன் அப்துல்லாஹ்வின் காயம் நீண்ட காலம் நீடித்து அவரது தந்தை ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலத்தில் அதே காயத்தின் விளைவாக அவர் மரணமடைந்தார். இந்த போரில் 12 நபித்தோழர்கள் ஷஹீதானார்கள். அவர்களின் பெயர்கள் ஹஸ்ரத் சயீத் பின் ஆஸ், ஹஸ்ரத் அர்ஃபதா பின் ஜனாப், ஹஸ்ரத் அப்துல்லா பின் அபி உமையா, ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஆமிர், ஹஸ்ரத் சாயிப் பின் ஹாரிஸ், அவரது சகோதரர் அப்துல்லா பின் ஹாரிஸ், ஹஸ்ரத் ஜலீஹா பின் அப்துல்லா, ஹஸ்ரத் சாபித் பின் ஜலா, ஹஸ்ரத் ஹாரிஸ் பின் சஹல், ஹஸ்ரத் முன்சிர் பின் அப்துல்லா, ஹஸ்ரத் ரகீம் பின் சாபித் மற்றும் பின்னர் மரணமடைந்த ஹஸ்ரத் அப்துல்லா பின் அபுபக்ர் ஆகியோர். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த போரில் அவர்களின் 2 மனைவிகளான ஹஸ்ரத் உம்மு சலமா மற்றும் ஹஸ்ரத் ஜைனப் ஆகியோர் இருந்தனர். இருவருக்கும் 2 கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. முற்றுகையின் போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 கூடாரங்களுக்கும் இடையில் தொழுது வந்தார்கள். தாயிஃபை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நாட்கள் முற்றுகையிட்டார்கள் என்பது பற்றி பல அறிவிப்புகள் உள்ளன. சிலர் 10 இரவுகளுக்கு மேல் முற்றுகையிட்டதாக கூறுகின்றனர்.
17 இரவுகள் முற்றுகையிட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதை இப்னு ஹிஷாம் கூறுகிறார். 20 நாட்கள் முற்றுகையிட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 இரவுகளை விட அதிகமான இரவுகள் முற்றுகையிட்டதாகவும் சிலர் கூறுகிறார்கள். ஓர் அறிவிப்பில் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் மக்களை 30 இரவுகளுக்கு அருகில் முற்றுகையிட்டதாக வருகிறது. சஹீ முஸ்லிமில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அவர்களை 40 இரவுகள் வரை முற்றுகையிட்டோம். எவ்வாறாயினும் புறப்படும் நேரம் வந்தபோது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்று ஓதியவாறு திரும்புங்கள் என்றார்கள். அதாவது, நாங்கள் திரும்புபவர்கள், தௌபா செய்பவர்கள், இறைவணக்கம் புரிபவர்கள், எங்கள் இறைவனை புகழ்பவர்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, பனூ சகீஃப் குலத்தினருக்கு எதிராக சாபமிடுங்கள் என்று கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருந்தன்மையும் கருணையும் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், வெளிப்படையாக இலக்கை அடையாமல் திரும்பும் போதும் கூட அம்மக்களுக்கு எதிராக சாபமிடுவதற்கு பதிலாக, அல்லாஹும்ம அஹதி சகீஃபோ வஅதி பிஹிம் முஸ்லிமீன், அல்லாஹுவே சகீஃப் குலத்தினருக்கு நேர்வழி காட்டுவாயாக, அவர்களை முஸ்லிம்களாக கொண்டு வருவாயாக என்ற துவாவை செய்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்து திரும்புவதற்காக தமது சவாரியில் ஏறிய போது, அல்லாஹும் மஹதிஹிம் வக்ஃபினா மோனத்தகும், அல்லாஹுவே அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, அவர்களின் விநியோகத்திற்கு எதிராக நீயே எங்களுக்கு போதுமானவனாக இருப்பாயாக என்று துவா செய்தார்கள். ஏனென்றால் வழி தவறிய படைப்புகள் தங்கள் படைப்பாளனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதே அன்னாரின் உண்மையான நோக்கமாக இருந்தது. அல்லாஹ் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த துவாவை அவ்வாறு ஏற்றுக்கொண்டான். இதே தாயிஃப் மக்கள் ஒரு வருடம் முடிவதற்குள் ரமலான் 9 ஹிஜ்ரியில் அனைவரும் முஸ்லிம்களாகிவிட்டனர். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது பற்றி ஒரு இடத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நோக்கி புறப்பட்டார்கள். அதே நகரவாசிகள்தான் ஒரு காலத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து நகரத்திலிருந்து வெளியேற்றினர். அந்த நகரத்தை அன்னார் சிறிது காலம் முற்றுகையிட்டார்கள். ஆனால் அவர்களை முற்றுகையிட்டு நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. இப்போது அரேபியாவில் இந்த ஒரு நகரம் மட்டும் என்ன செய்துவிட முடியும் என்று சிலர் ஆலோசனை கூறியதன் பேரில் முற்றுகையை கைவிட்டு திரும்பினார்கள். சில காலத்திற்கு பிறகு தாயிஃப் மக்களும் முஸ்லிம்களாகிவிட்டனர். ஹுனைன் போரில் கிடைத்த செல்வங்கள் பங்கிடப்பட்டது பற்றியும் குறிப்பு காணப்படுகிறது. துல் காதா 5ஆம் நாள் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து ஜெயரானாவுக்கு வந்தார்கள். அங்கு அனைத்து கைதிகளும் போரில் கிடைத்த செல்வங்களும் சேகரிக்கப்பட்டிருந்தன. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலின் பேரில் கைதிகளுடன் எந்த அளவு நல்ல முறையில் நடந்து கொள்ளப்பட்டது என்றால், குளிர் மற்றும் வெப்பத்தின் கடுமையிலிருந்து அவர்களை பாதுகாக்க தற்காலிக குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தன. போரில் கிடைத்த செல்வங்களின் விவரம் இவ்வாறு வருகிறது. 6000 ஆண் அடிமைகள் மற்றும் பெண் அடிமைகள் இருந்தனர். சில அறிவிப்புகளில் 8000 என்றும் கூறப்படுகின்றது. அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அது இன்றைய போர்களைப் போல் இருக்கவில்லை. இஸ்ரேலில் தற்போது எதிரிகள் கட்டப்பட்ட வீடுகளையும் அழித்து தரைமட்டமாக்குகிறார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளுக்காக குடியிருப்புகளை கட்டினார்கள். போரில் கிடைத்த செல்வங்களில் 24000 ஒட்டகங்கள், 40000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள், 4000 ஊக்கியா வெள்ளி, அதாவது ஏறக்குறைய 490 கிலோ இருந்தன. இதற்கு முன்பு முஸ்லிம்களுக்கு இவ்வளவு அதிகமான போர்ச்செல்வம் கிடைத்ததில்லை. இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களின் தர்பியத்தில் எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்றால், போரில் கிடைத்த செல்வங்களை பிரிப்பதற்கு முன்பு இந்த செல்வத்தில் 5இல் ஒரு பங்கு தவிர என் உரிமையும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமை போன்றதே, அந்த 5இல் ஒரு பங்கும் கூட இறுதியில் உங்களிடமே திரும்ப வரும் என்று அறிவித்தார்கள். அதன் பிறகு ஊசி மற்றும் அதன் நூல் அல்லது அதைவிட சிறிய பொருள் யாரிடமாவது இருந்தால் அதை திருப்பி தந்துவிடுங்கள் என்று கூறினார்கள். மோசடி செய்வதிலிருந்து தவிர்ந்திடுங்கள்.
ஏனென்றால் கியாமத் நாளில் அது மோசடி செய்தவர்களுக்கு அவமானத்தையும் ஒரு கரையையும் ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார்கள். இந்த அறிவிப்பை கேட்ட ஒரு நபித்தோழர் ஒட்டக முடியால் செய்யப்பட்ட ஒரு கயிற்று உருண்டையை ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, கிழிந்த சேணத்தை தைப்பதற்காக நான் இந்த நூலை போரில் கிடைத்த செல்வத்திலிருந்து எடுத்திருந்தேன் என்றார். மற்றொரு நபித்தோழர் போரில் கிடைத்த செல்வத்திலிருந்து ஓர் ஊசியை எடுத்து தன் மனைவிக்கு கொடுத்திருந்தார். அவர் இந்த அறிவிப்பை கேட்டவுடன் உடனடியாக தன் மனைவியிடம் சென்று அந்த ஊசியை திரும்ப பெற்று போரில் கிடைத்த செல்வத்தில் வைத்துவிட்டார். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கிடைத்த செல்வங்களை பங்கிடத் தொடங்கிய போது உள்ளங்களில் நேசத்தை ஏற்படுத்தும் வகையில் முதலில் பங்கீட்டை ஆரம்பித்தார்கள். அதாவது அரேபியாவின் பெரிய மனிதர்களுக்கு ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் கோத்திரங்களில் மரியாதையும் பெருமையும் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்களை அரவணைப்பதற்காக ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்புகளை வழங்கினார்கள். அவர்களில் சிலருக்கு 100 ஒட்டகங்களும் சிலருக்கு 50 ஒட்டகங்களும் கொடுத்தார்கள். இது மட்டுமின்றி அடிமைகளும் வெள்ளியும் தனியாக இருந்தன. ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலில் அபு சுஃபியான் பின் ஹர்ப் அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது. அபு சுஃபியான் அவர்கள் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அன்னாருக்கு முன்னால் ஒரு வெள்ளி குவியல் இருப்பதைக் கண்டு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் குறைஷிகளில் மிகவும் செல்வந்தராகிவிட்டீர்கள் என்றார். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்து அபு சுஃபியான் அவர்களுக்கு 40 ஊக்கியா வெள்ளியும் 100 ஒட்டகங்களும் கொடுக்க உத்தரவிட்டார்கள். அபு சுஃபியான் அவர்கள், என் மகன் யசீதுக்கும் கொடுங்கள் என்றார். அவருக்கும் 40 ஊக்கியா வெள்ளியும் 100 ஒட்டகங்களும் கொடுக்க அன்னார் உத்தரவிட்டார்கள். இந்த யசீத் அபு சுஃபியானின் மகன் ஆவார். பொதுவாக வரலாற்றில் குறிப்பிடப்படும் அவப்பெயர் வாங்கிய யசீது அபு சுஃபியானுடைய பேரனாவார். அதாவது ஹஸரத் முஆவியாவின் மகனாவார். அபு சுஃபியான் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் மற்றொரு மகன் முஆவியாவுக்கும் ஏதாவது கொடுங்கள் என்றார். அவருக்கும் 40 ஊக்கியா வெள்ளியும் 100 ஒட்டகங்களும் கொடுக்க அன்னார் உத்தரவிட்டார்கள். இதை கேட்ட அபு சுஃபியான், என் பெற்றோர்கள் உங்களுக்கு அர்ப்பணம், நீங்கள் கொடைவல்லல், நான் உங்களுடன் போர்கள் புரிந்துள்ளேன், நீங்கள் என்ன ஒரு சிறந்த போர் வீரர், பின்னர் நான் உங்களுடன் சமாதானம் செய்து கொண்டேன், நீங்கள் என்ன ஒரு சிறந்த சமாதானம் செய்பவர், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்றார். மக்காவின் கண்ணியமிக்கவர்கள் ஒருவரான ஹக்கீமின் ஹிசாமும் இருந்தார். மக்கா வெற்றியின் போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹக்கீம் பின் ஹிசாமின் வீட்டில் நுழைபவருக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் ஹஸரத் ஹதீஜா அவர்களின் சகோதரியின் மகனாவார். அவருக்கும் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை வழங்கியிருந்தார்கள். அவர் கூறுகிறார், நான் மேலும் 100 கேட்டேன், அதையும் எனக்கு வழங்கினார்கள். நான் மேலும் 100 கேட்டேன், அதையும் எனக்கு வழங்கினார்கள். பிறகு ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், ஹக்கீமே, இந்த செல்வம் நல்லதும் இனிமையானதும் ஆகும். யார் இதை மன ஆசையின்றி பெறுகிறாரோ அதில் பரக்கத் இருக்கும். யார் இதை மன பேராசையுடன் பெறுகிறாரோ அவருக்கு அதில் பரக்கத் இருக்காது. சாப்பிட்டும் திருப்தி அடையாதவனை போன்றவனாவான் அவன். மேலே உள்ள கை, அதாவது கொடுக்கும் கை, கீழே உள்ள கையை விட, அதாவது வாங்கும் கையை விட சிறந்தது என்றார்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரையின் தாக்கம் அவர் மீது எந்த அளவு ஏற்பட்டது என்றால், அவர் அப்போதே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை உண்மையுடன் அனுப்பியவன் மீது சத்தியமாக இன்று முதல் இறக்கும் வரை நான் யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டேன் என்றார். சில அறிவிப்புகளின்படி அவர் கேட்ட அந்த 200 ஒட்டகங்களையும் திருப்பி தந்துவிட்டார். பின்னர் வாழ்நாள் முழுவதும் தம் வாக்குறுதியில் நிலைத்திருந்து யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை என்றும் தெரிய வருகிறது. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் ஹிலாஃபத் காலத்தில் ஏதாவது செல்வம் கொடுத்தால் அதை வாங்க மறுத்து விடுவார். பின்னர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் ஹிலாஃபத் காலத்தில் செல்வத்தை கொடுக்க அழைத்த போது ஹஸரத் ஹக்கீம் பின் ஹிசாம் வாங்க மறுத்துவிட்டார். அப்போது இஸ்லாமிய வெற்றிகளின் விளைவாக அதிக அளவில் செல்வங்கள் கிடைத்து வந்தன. கலிஃபாக்கள் சஹாபிகளுக்கு அந்த செல்வங்களிலிருந்து அன்பளிப்பு வழங்கி வந்தனர். ஹஸரத் உமர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, மக்களே, சாட்சியாக இருங்கள், நான் அவருடைய உரிமையை அவருக்கு கொடுத்தேன், ஆனால் அவர் வாங்க மறுத்துவிட்டார் என்றார்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடைத்தன்மை மற்றும் அன்பளிப்பால்
பயனடைந்தவர்களில் மக்காவின் தலைவர்களில் ஒருவரான சஃப்வான் பின் உமையாவும் ஒருவராக இருந்தார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்காக யாரிடம் கவசங்களையும் ஆயுதங்களையும் கடனாக வாங்கியிருந்தார்களோ அதே சஃப்வான் தான் இவர். அவர் இணை வைப்பவராக இருந்த நிலையிலேயே ஹுனைன் போரில் கலந்து கொண்டார். சில அறிவிப்புகளின்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும், அல்லது எதிரி படை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையை தோற்கடித்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு சஃப்வான் வந்திருந்தார். ஆனால் அதே போரிலேயே அவரது உள்ளம் மாறத் தொடங்கியது. போரில் கிடைத்த செல்வங்களை பங்கிடும் நேரம் வந்தபோது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு 100 ஒட்டகங்கள் வழங்கினார்கள். சஹீ முஸ்லிமின் அறிவிப்பின்படி 300 ஒட்டகங்கள் வழங்கினார்கள் என்றும் வருகிறது. மற்றொரு அறிவிப்பில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றார்கள். அது போரில் கிடைத்த ஒட்டகங்களாலும் ஆடுகளாலும் நிறைந்திருந்தது. சஃப்வான் இவ்வளவு செல்வத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு வஹப், இந்த பள்ளத்தாக்கு உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டதா என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்றார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த செல்வம் முழுவதும் உனக்குரியது, நீ எடுத்துக்கொள் என்றார்கள். சஃப்வான் தன்னையும் அறியாமல், தாங்கள் அல்லாஹ்வின் நபி என்று நான் சாட்சி கூறுகிறேன், ஏனென்றால் இது போன்ற ஒரு கொடையை ஒரு நபி மட்டுமே கொடுக்க முடியும் என்றார். மற்றொரு அறிவிப்பில் சஃப்வான் பின் உமையா அவர்களே கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து எனக்கு ஹுனைன் போரில் கிடைத்த செல்வங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதன் விளைவாக முன்பு படைப்புகள் அனைத்திலும் எனக்கு மிகவும் வெறுப்பான நபராக இருந்தவர் பின்னர் படைப்புகள் அனைத்திலும் எனக்கு மிகவும் பிரியமானவராக ஆகிவிட்டார். சுருக்கமாக, ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு அரபு தலைவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை 50க்கும் அதிகமாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஸெய்த் பின் சாபித்தை மற்ற மக்களை அழைக்கச் சொல்லி அவர்களிடையே போரில் கிடைத்த செல்வங்களை பங்கிட்டார்கள். ஒவ்வொருவரின் பங்கிற்கும் 4 ஒட்டகங்கள் அல்லது 40 ஆடுகள் வந்தன. இவ்வாறு அதுவரை கிடைத்ததிலேயே அதிகபட்சமான அந்த போர் செல்வத்தை முழுவதும் மக்களிடையே பங்கிட்டு விட்டார்கள். முஸ்லிம்கள் ஏழைகளாகவும் செல்வம் அற்றவர்களாகவும் இருந்ததால் போர்கள் தொடங்கப்பட்டன என்று எதிரிகள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் போர்கள் மீதும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த வகையிலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் அம்சம் கவனிக்கத்தக்கதாக உள்ளது. எதிரிகளின் இந்த கூற்றில் சிறிதளவேனும் உண்மை இருந்திருந்தால் ஹுனைன் போரில் கிடைத்த செல்வங்களின் பங்கீடு வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே போரில் கிடைத்த செல்வங்களின் ஒரு பெரும் பகுதி உள்ளங்களை ஈர்ப்பதற்காக மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை காண்கிறோம். குறைஷிகளின் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சில அறிவிப்புகளின்படி செல்வம் முழுவதும் மற்றவர்களுக்கே பங்கிடப்பட்டது என்று வருகிறது. இதன் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கென எதையும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை உலகம் கண்டது. சில அறிவிப்புகளின்படி அதன் விவரம் பின்னர் வரும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உயிர் தோழர்களும் நன்றியுள்ள தோழர்களுமான மதீனாவின் அன்சாரிகளுக்கு கூட அந்த போர் செல்வத்திலிருந்து எதுவும் கொடுக்கவில்லை என்று தெரிய வருகிறது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் குறைஷிகளுக்கு செல்வத்தை கொடுத்ததன் ஞானத்தை விவரித்தவாறு கூறும்போது, இன்னி ஓதி குறைஷன் அத் அல்லஃபுஹும் ல அன்னஹும் ஹதீசு அஹதின் பி ஜாஹிலியா, நான் குறைஷியருடன் நேசத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் குஃப்ரை விட்டு விலகி நீண்ட காலம் ஆகவில்லை, ஈமான் அவ்வளவு வலுவாக இல்லை என்று கூறினார்கள். புகாரியின் மற்றொரு அறிவிப்பில், இன்ன குறைஷன் ஹதீசு அஹதின் பி ஜாஹிலியா வ முசீபா வ இன்னி அரத்து அன் அஜ்புரஹும் வ அத் அல்லஃபஹும், குறைஷிகளின் இறை மறுப்பு, அழிவு, நாசத்தின் காலம் தற்போதுதான் கடந்து சென்றுள்ளது. என் நோக்கம் அவர்களின் இழப்பை ஈடு செய்வதும் அவர்களின் உள்ளங்களை ஆறுதல் படுத்துவதும் ஆகும் என்று ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஞானமிக்க பங்கீடு மற்றும் அன்பளிப்பின் அருளுக்குரிய விளைவுகள் எப்படி வெளிப்பட்டனவென்றால், அன்னாருடைய இரத்தத்தை குடிக்க தாகித்திருந்தவர்களுக்கு இப்போது உலகிலேயே மிகவும் மேன்மையானவராகவும் பிரியமானவராகவும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். முன்பு இஸ்லாத்தை அழிக்க தங்கள் உயிரை பணயம் வைத்தவர்கள் இப்போது இஸ்லாத்தையும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பாதுகாக்க
தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாரானார்கள். அவர்களில் பலர் பின்னர் இஸ்லாமிய போர்களில் ஷஹாதத் நிலையை அடைந்தார்கள். அவர்களின் இஸ்லாம் சிறந்த இஸ்லாமாக நிரூபணமானது. இந்த சந்தர்ப்பத்தில் சில நயவஞ்சகர்கள் செல்வம் பங்கிடப்பட்ட விஷயத்தில் ஆட்சேபனை தெரிவித்து அவமரியாதையாகவும் கண்ணிய குறைவாகவும் நடந்து கொண்டனர். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஊது பில்லாஹ் நீதி நேர்மையுடன் செயல்படவில்லை என்றும் அல்லாஹ்வின் திருப்திக்கேற்ப செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேள்விப்பட்ட போது அன்னாருடைய அருளுக்குரிய முகம் சிவந்து விட்டது. அல்லாஹும் அவனது தூதரும் நீதியுடன் செயல்படவில்லை என்றால் வேறு யார் நீதியுடன் நடந்து கொள்வார் என்று கேட்டார்கள். பின்னர் அல்லாஹ் என் சகோதரர் மூசா மீது கருணை புரிவானாக, அவருக்கு இதைவிட பெரிய துன்பங்களும் வேதனைகளும் அளிக்கப்பட்டன, அவர் பொறுமையை கையாண்டார் என்றார்கள். இதேபோல் ஜுல் ஹுவைசிரா என்ற பெயருடைய மற்றொரு நபர் ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்று நீங்கள் செய்ததை நான் பார்த்தேன் என்றார். சரி, நீ என்ன பார்த்தாய் என்று அன்னார் கேட்டார்கள். அவர், நீங்கள் நீதியுடன் செயல்படவில்லை என்றார். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு கேடு உண்டாகட்டும், என்னிடம் நீதி இல்லை என்றால் வேறு யாரிடம் இருக்கிறது என்றார்கள். இதை கேட்டதும் ஹஸரத் உமர் மற்றும் ஹஸரத் காலித் பின் வலீது ஆகியோர் எழுந்து நின்று, அனுமதித்தால் இவனது கழுத்தை துண்டித்து விடுகிறோம் என்றனர். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம், ஒருவேளை இந்த நபர் தொழுகையாளியாக இருக்கலாம் என்றார்கள். அதுவும் உறுதியான விஷயம் கிடையாது. ஆனால் ஒருவேளை இவன் தொழுகையாளியாக இருக்கலாம் என்று அன்னாருக்கு சந்தேகம் இருந்தது. எனவே இவனது கழுத்தை வெட்டுங்கள் என்று நான் எப்படி சொல்ல முடியும் என்றார்கள். இதற்கெதிரில் இன்றைய முஸ்லிம்களின் செயல்கள் எவ்வாறு உள்ளன என்று பாருங்கள். தொடர்ந்து வருகிறது. அதற்கு ஹஸரத் காலிது அவர்கள், ஒரு தொழுகையாளி தன் உள்ளத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பேச முடியுமா என்று கேட்டார். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காலிதே, மக்களின் உள்ளங்களை பிளந்து அல்லது நெஞ்சத்தை திறந்து பார்க்க எனக்கு கட்டளையிடப்படவில்லை என்றார்கள். இந்த நபரும் அவனது கூட்டாளிகளும் திருக்குரானை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களின் தொண்டைக்கு கீழே இறங்காது. அவர்களின் ஈமான் மேலோட்டமான ஈமானாக இருக்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்திலிருந்து இரத்தக்கரை சிறிதும் இல்லாமல் அம்பு மறுபுறம் செல்வது போல் அவர்கள் மார்க்கத்தில் இருந்து வெளியேறி விடுவார்கள். அவர்களின் தொழுகை மற்றும் நோன்புடன் ஒப்பிடும்போது உங்கள் தொழுகையையும் நோன்பையும் நீங்கள் அற்பமாக கருதுவீர்கள். அதாவது அவர்கள் வெளிப்படையாக நீண்ட நேரம் தொழுவார்கள், முறையாக தொழுகைகளை தொழுபவர்களாகவும் நோன்பு நோட்பதிலும் கடுமை காட்டுபவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்று நாம் பல முஸ்லிம்களின் செயல்கள் இவ்வாறு இருப்பதை காண்கிறோம். குறிப்பாக ஆலிம்கள் என்று அழைக்கப்படுபவர்களின் செயல்கள். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முன்பே முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். குழப்பத்தை ஏற்படுத்திய பாரிஜிகளின் தோற்றுநர்களில் இந்த நபரும் ஒருவரானார் என்றும், ஹஸரத் அலி அவர்களின் காலத்தில் இந்த கூட்டம் வெளிப்பட்டது என்றும், பின்னர் ஹஸரத் அலி அவர்கள் அம்மக்களுக்கு எதிராக ஜிஹாது செய்தார்கள் என்றும் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். குழப்பத்தை ஏற்படுத்திய ஹாரிஜிகளின் தோற்றுநர்களில் இந்த நபரும் ஒருவரானார் என்றும், ஹஸரத் அலி அவர்களின் காலத்தில் இந்த கூட்டம் வெளிப்பட்டது என்றும், பின்னர் ஹஸரத் அலி அவர்கள் அம்மக்களுக்கு எதிராக ஜிஹாது செய்தார்கள் என்றும் விரிவுரையாளர்கள் கூறுகின்றனர். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை குறித்து என்னவெல்லாம் கூறினார்களோ அவ்வாறு இவர்கள் ஆனார்கள். ஹஸரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஜுல் ஹுவைசிரா என்ற ஒருவன் ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்று நீங்கள் செய்ததை நான் பார்த்தேன் என்றான். நீ என்ன பார்த்தாய் என்று அன்னார் கேட்டார்கள். நீங்கள் இன்று அநீதி இழைத்தீர்கள், நீதியுடன் செயல்படவில்லை என்று அவன் கூறினான். நவுது பில்லாஹ், உன் மீது பரிதாபமே, நான் நீதியை நிலைநாட்டவில்லை என்றால் உலகில் வேறு எந்த மனிதன் நீதியை நிலைநாட்டுவான் என்றார்கள். அப்போது நபி தோழர்கள் ஆவேசத்தில் எழுந்து நின்றனர். அந்த நபர் பள்ளிவாசலை விட்டு வெளியேறிய போது மக்களில் சிலர், அல்லாஹ்வின் தூதரே, இந்த நபர் கொல்லப்பட வேண்டியவர், நாங்கள் அவனை கொல்ல நீங்கள் அனுமதி தருகிறீர்களா என்று கேட்டனர். தற்காலத்தில் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை அவமதிப்பதை பற்றி பெரிய பேச்சுக்கள் பேசுபவர்கள் இதையும் பார்க்க வேண்டும். தொடர்ந்து வருகிறது. இந்த நபர்
சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தால் நாம் அவனை எப்படி கொல்ல முடியும் என்று அன்னார் கேட்டார்கள். அதாவது நம்முடைய விதிகள் மற்றும் சட்டங்களுக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்கிறான் என்றால் சரி, அவனை கொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார்கள். நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நபர் வெளிப்படையாக ஒன்றும் உள்ளத்தில் வேறு ஒன்றும் வைத்திருந்தால் அத்தகைய நபர் தண்டனைக்குரியவர் இல்லையா என்று கேட்டனர். மக்களின் உள்ளங்களில் உள்ள எண்ணங்களுக்கு ஏற்ப நான் அவர்களிடம் நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிடவில்லை. மக்களின் வெளிப்படையான செயல்களுக்கு ஏற்ப நான் அவர்களிடம் நடந்து கொள்ளும்படியே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் இவனும் இவனது தோழர்களும் ஒரு நாள் இஸ்லாத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்றார்கள். ஆம், இப்போது நான் எந்த தண்டனையும் கொடுக்கவில்லைதான். ஆனால் அவர்கள் கிளர்ச்சி செய்தால் அதற்கான விளைவையும் சந்திப்பார்கள் என்றார்கள். அவ்வாறே ஹஜ்ரத் அலி அவர்களின் காலத்தில் இந்த நபரும் அவனது கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் ஹஜ்ரத் அலியிடம் கிளர்ச்சி செய்த கிளர்ச்சியாளர்களின் தலைவர்களாக இருந்தனர். அவர்கள் ஹாரிஜிகள் என்ற பெயரில் இன்று வரை அறியப்படுகிறார்கள். மீதமுள்ளவை இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலத்தில் கூறப்படும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.